இப்படி புன்னகைச்சிட்டு ஒரு வார்த்தை கூட அசைக்காம நேரா கோயிலுக்கே போயிருந்தாரே. என்ன காரணம்? அப்படின்னு ஒரு நாள் கேட்கணும். அப்படி நினைச்சு அவர கூப்பிட்டு கேட்டாங்க. ஐயா, நீங்க கோயிலுக்கு போம்பொழுது யார்ட்டயுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஆனா வரும்பொழுது எல்லார்ட்டயுமே கலகலப்பா பேசிக்கிட்டே வாரீங்க. இந்த கோயில்ல போய் அடைவது வரை இடைப்பட்ட காலத்துல நீங்க யார்ட்டயும் பேசலையே. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. அருமையாக சொன்னார். ஒவ்வொரு நாள் இரவிலும் என்னுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்தனை செய்து தூங்குவது வழக்கம். காலையில எழுந்தவுடன் குளித்து கடமைகளை முடித்துவிட்டு, என் உள்ளத்திலே நான் எதையெல்லாம் நினைத்து நிறைவேற வேண்டும் என்று நினைத்தேனோ, அத்தனை நினைவுகளையும் எந்த சலனம் இல்லாமல், எந்த சிதறல் இல்லாமல், உறுதியான உணர்வோடு கொண்டு போய் பகவான்ட்ட செலுத்திட வேண்டும் என்ற லட்சியத்தை என் மனதில வச்சிருக்கேன். இடையில போகும்போது ஒருவன் நல்லவன் வருவான், கெட்டவன் வருவான், பொறாமை உடையவன் வருவான். எல்லா எண்ணங்கள் உடையவனும் இடையில நம்மள சந்திப்பான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய மனம் பேதலித்து விட்டால், நாம கடவுள்ட்ட போய் சேர்க்கக்கூடிய செய்திய முழுமையா சேர்க்கிறதுக்கு இடைஞ்சலாயிரும் என்று நினைத்து தான், நான் மௌனமா ஒரே மனதோட நேரா கோயில்ல போய் தரிசனத்த பண்ணிட்டு, அவர்ட்ட என் பிரச்சனைகள ஒப்படைச்சுட்டு, வரும்பொழுது நான் பேசிட்டு வரேன்னு சொன்னாரு. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, கோயிலுக்கு வரக்கூடியவங்க யாரா இருந்தாலும், தெய்வத்தின் சிந்தனையோடவே வந்துரணும். பூரணமான உணர்வுகளோடவே வந்துரணும். ஒருநிலைப்பட்ட மனதோடவே வந்துரணும். இடைப்பட்ட மனிதர்களுடைய கருத்துக்கள், சிதறல்கள் இவைகளெல்லாம் நம்ம போய் ஆழ்படுத்திட்டோம்னு சொன்னா, நம்முடைய நிம்மதிக்கு அது இடைஞ்சல் தரக்கூடியதா மாறிரும். அதனால தான் பெரியவங்க தெய்வத்தை வழிபடுவதற்கு மௌனத்தை கடைபிடி, மன அடக்கத்தை நீ கடைபிடித்துக் கொள். இவைகள்லாம் உன்னுடைய லட்சியம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருக்கும். அப்படிங்கிற உணர்த்தலை நமக்கு பக்தி நெறிக்கு நமக்கு வழிகாட்டினாங்க. அதே மாரி இந்த மௌனத்தில இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன இருக்குன்னு சொன்னா, மௌனமா இருக்கும் பொழுது வார்த்தை அடங்கிரும். மனசு அடங்கிரும். உணர்வு அடங்கிரும். இவைகளெல்லாம் அடங்கும் பொழுது, வெளியில பேச வேண்டியது பூரா உள்ளுக்குள்ளே பேசிட்டு வருவோம். உள்ளுக்குள்ள வாய் திறந்து பேசாட்டிலும் மனதால பேசிட்டு வருவோம். இந்த மனதால பேசும்பொழுது அது யார்ட்ட பேசுறோம்? நம்முடைய ஆத்மாட்ட பேசுறோம். இந்த ஐம்புலன்களுடைய உபாசனை புறாவும், ஐம்புலன்களுடைய சிந்தனை புறாவும் எதுக்குள்ள போகுது? இந்த ஆத்மாவ போய் அடையுது. இந்த ஆத்மாவ போய் அடைந்த உடனே, அது நிறைவேறதுக்கு இறை தூதாக மாறிவிடும். அதனால இந்த மௌனமும் தேவைப்படுது. அப்படிங்கிறத தான் நம்முடைய மகான்கள் தவம் இருக்கும் பொழுது யார்ட்டயும் பேசாம மௌனமாக இருந்தாங்க. தவத்தை கலைத்து விடாதே என்று சொல்லி தன் அடக்கத்தோட இருந்தாங்க. எத்தனையோ அசுரர்கள் மகாமுனிவர்கள் தவம் இருக்கும் பொழுது இடைஞ்சல் பண்ணவங்கலாம் உண்டு. நீங்க ராமாயணம், மகாபாரதம் போன்ற அருமையான நூல்கள்ல நீங்கலாம் படிச்சிருப்பீங்க. அதுல விஸ்வாமித்திரர் ஒரு வேள்வி நடத்தி அருமையான ஒரு யாகத்த நடத்துவாரு. அதுல அவர் தவநிஷ்டையோட செய்கிற பொழுது, மாரீசன், சுபாகுன்னு சொல்லி 2 அசுரர்கள் அந்த வேள்வியவும், தவத்தையும் கலைக்கிறதுக்கு இடைஞ்சல் பண்ணாங்க. இந்த இடைஞ்சல் நமக்கு ஆகாது என்று நினைத்து அவர் போய் உடனே என்ன செஞ்சார்னா, அயோத்தி மாநகரத்துக்கு போய் ஸ்ரீராமரை தன் துணைக்கு சேர்த்து, இந்த அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி, அவங்க 2 பேரையும் தன்னுடைய வேள்விக்கு காவலாக வைத்துவிட்டு, தன் தவத்தையும், வேள்வியவும் அவர் தொடங்கினார். கடைசியில என்னாச்சு? தர்மம் மிகுந்த அந்த வேள்விக்கு இடைஞ்சல் பண்ண அசுரனை, சுபாகுவை ஸ்ரீராமன் பாணத்தால் அழித்தார். மாரீசன் மாய்கையால் மறைந்தாலும், அவன் மீண்டும் ஸ்ரீராமருடைய கையால மான் மாய உருவாக எடுத்து சீதையை சிறையெடுப்பதற்கு அவனே காரணமாகி, அந்த மாரீசன் ஸ்ரீராமருடைய பாணத்துக்கே இரையானான். அப்போ தவத்தையும், தெய்வ வழிபாட்டையும் யார் தடுக்கிறார்களோ, அவர்கள் அசுரர்களுக்கு சமம் என்பது ராமாயணத்து மூலமாக நமக்கு விளங்கப்பட்ட உண்மை. அப்போ மனிதன் 3 விதமான குணங்களை கொண்டவனாக இருக்கிறான். 3 விதமான குணங்களை மனிதன் கொண்டு இருக்கிறான். 3 குணம் எதெல்லாம்? ராட்சச குணம், தாமத குணம், சாத்வீக குணம். 3 விதமான குணங்களை மனிதன் கொண்டிருக்கிறான். ராட்சச குணம் எதை எடுத்தாலும் பொறாமை, போட்டி, அடிதடி, கலாட்டா, சண்டை, வார்த்தையால பிரத்தையாரை கெடுக்கிற வார்த்தை, சண்டையை மூட்டுகிற வார்த்தை,
எதையும் சமாதான உணர்வு இல்லாமல் வித்தியாசமாக சிந்தித்துக் கொள்கிற தன்மை, இது எல்லாம் ராட்சச குணம். அதனால தான் அத அசுர குணம்னு சொல்லி ஒதுக்கணும். தாமச குணம் 7 மணிக்கு போணும். 6 மணிக்கு புறப்பட்டா தான் போ முடியும். 6 மணிக்கு புறப்பட்டு 7 மணியும் தாண்டி 8 மணி வரை இழுத்துக்கிட்டு ஒருத்தன் போறான்னா, அவன் தாமச குணம் உடையவன். உரிய காலத்தில் தன் காரியங்களை செய்வதற்கு, தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு தயாராகாதவனுக்கு பேர் தாமச குணம் உடையவன். அதே மாரி ஒரு விஷயத்தை செய்கிற பொழுது, தாமச குணம் உடையவனுடைய வார்த்தை அதை தடுத்து நிறுத்துவது போல் இருக்கும். நாளைக்கு நான் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு அடிக்கல் நாட்டுறது மாரி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறோம்னு அவர் எதார்த்தமா சொல்லுவார். ஏன் அத இப்ப செய்றத விட இன்னும் 1 மாசம் கழிச்சு செஞ்சானேன்னு சொல்லி அவன் ஊடால உட்கார்ந்து சொல்லுவான். அப்ப அவனுடைய வார்த்தை நம்முடைய எண்ணத்துக்கு தடுதல். தாமச குணம் உடையவன். என் பிள்ளைக்கு திருமணம் நடத்தணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் 22 வயதுக்கு மேல நடத்தினான்னு பாக்குறேன். இல்ல அவளுக்கு 21 வயசு ஆயிடுதுலா, 22க்குள்ளே நடத்தலாமே! அப்படி இவரு சொல்லுவார். இந்த மாரி தடுதலை புத்தி உடைய வார்த்தைகளுக்கு பேர் தான் தாமச குணம் உடையவன் அப்டின்னாரு. இந்த சாத்வீக குணம் எப்டின்னா, ராட்சச குணம் போல முரட்டுத்தனமா வாரவனையும் கண்டுக்கிடாம விட்டுருவான். நீ பாட்டுக்கு குலைச்சுக்கிட்டே இரு. நீ பிறந்த பிறப்பு ஞமலியா பிறந்திருக்க, நாயா பிறந்திருக்க. நீ குலைச்சுக்கிட்டே இருடா ராஜா. நாய் எப்பொழுதும் போல அமைதியா இருக்கும்னு அவன் நம்ம கண்டுக்கிட மாட்டான். இந்த தாமச குணம் உடையவன், இவன் புத்தி இவ்வளவுதான். இவன்ட்ட எதையும் சொல்லக்கூடாது. நம்ம லட்சியத்த நிறைவேறதுக்கு என்ன பாதை உண்டோ, அந்த பாதையில போய்க்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி, நிதானத்தோட, பொறுமையோட, சகிப்புத்தன்மையோட, இறைவன் மீது தன்னுடைய மனதை செலுத்திவிட்டு, தன் காரியத்தை சித்தாக நடத்திக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பேரு சாத்வீக குணம். இந்த சாத்வீக குணம் உடையவர்கள் மட்டும் தான் தவத்தை அடைந்தார்கள், ஞானத்தை அடைந்தார்கள், தெய்வ நிலையை பெற்றார்கள். சாத்வீக குணம் உடையவர்கள் மட்டும் தான் இந்த உலகத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய மாபெரும் மார்க்க சக்தியையும் அடைந்து உலகத்துக்கு வழிகாட்டியாக வாழ்ந்தார்கள். உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி சாத்வீக குணம் உடையவர் தான். போராட முடியாது இந்தியாவால் என்ற ஒரு நிலைமையை அறிந்து அகிம்சை என்னும் ஒரு சாத்வீக குணத்தை கொண்டு வந்தவர் மகாத்மா காந்தி. ஆனா நம்மலாம் இன்னைக்கு சுதந்திரமா பேசிக்கிட்டு இருக்கோம்னா, காந்தி அன்னைக்கு சுதந்திரத்துக்கு போராடி வாங்கி தந்த ஒரு விடுதலை தான் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இடைப்பட்ட கொள்கையும் கலாச்சாரமும் 1000 தவறுகள் இருக்கலாம் மனிதனுக்கு. ஆனா அத்தனையும் இருந்தாலும் அந்த சாத்வீகமாகிய அகிம்சை இந்த இந்தியாவை விடுதலை செய்ய வைத்தது என்பதுதான் புனிதமானது. அதனால சாத்வீக குணம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கும் இருந்தது. அதனால தான் இன்னைக்கு உலகமே ஸ்ரீராமரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. மகான்களை மகா முனிவர்கள் சாத்வீக குணம் படைத்தவர்களா இருந்தார்கள். அதனால தான் இறந்த பிறகு கூட அவங்க சமாதிக்கு போய் நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்க வாழ்ந்து சென்ற வழிமுறைகள். அவங்க வாழ்ந்து சென்ற நெறிகள். அவங்க நமக்கு காட்டிய அமைதி மிகுந்த ஒரு பாடம். அந்த சாத்வீக குணத்துக்கு மட்டும் அவ்வளவு பெரிய ஒரு பெரிய தன்மைகள். மகாவிஷ்ணுட்ட மட்டும் சாத்வீக குணமும் இருந்துச்சு. சாதுரிய குணமும் இருந்துச்சு. அவர் சாத்வீகமா பொறுமையா மட்டும் இருந்துக்கிடல. அதுல நுண்ணறிவையும் அவர பயன்படுத்தினார். மிகவும் அருமையாக அவர் பயன்படுத்தினார். அதுக்கு ஒரு உதாரணத்தை பாருங்கள். அபிமன்யு அர்ஜுனனுடைய பிள்ளை. ஆனா அர்ஜுனன் யார் என்றால் கிருஷ்ணருடைய கூட பிறந்த தங்கையினுடைய மகன். கிருஷ்ணருக்கு சொந்த மருமகன். ஆனால் அவனுடைய பிறப்பை பற்றி அவருக்கு தெரியும். அபிமன்யு குறைந்த வயதிலேயே ஒரு அகால மரணத்தை அடைவான் என்ற உண்மை கிருஷ்ணருக்கு தெரியும். அதை தெரிந்த பிறகு கூட தன் தங்கையிடமோ, அர்ஜுனனிடமோ, பாண்டவர்கள் யாரிடமும் அந்த வார்த்தையை அவர் வெளியே சொல்லவே இல்லை. தன் மனதுக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டார். ஏன் சொல்லல? நிம்மதியா வாழக்கூடிய ஒருவனுடைய உள்ளத்துல போய், நாளைக்கு உனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு ஒரு எதிர்மறையான வார்த்தையை சொன்னா, அவங்க உள்ளம் புண்பட்டுரும். அதனால இருக்கும் வரை அவங்கள சிறப்பா கொண்டு போறது சரியானது என்று நினைத்து கிருஷ்ணர் அந்த விஷயத்தை சொல்லாமலே தன் உள்ளத்துக்குள்ள மடக்கி வைத்திருந்தார். ஆனால் பாண்டவ சகாப்தத்தின் போரில் துரியோதனாதியர்கள் மிகவும் ஒரு பெரிய பத்மயூகம் என்கிற ஒரு பெரிய வியூகத்தை அனுப்பி, அந்த வியூகத்தின் அமைப்புக்குள்ள போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அன்றைய சூழ்நிலை கிருஷ்ணர் வந்து அதுக்கு முன்னால் இணைஞ்சார்னா, குண்டோதரன் என்னும் ஒரு அசுரனை கொல்வதற்காக அர்ஜுனனை கூட்டிக்கிட்டு தனியா கூட்டு போயிட்டார். ஆனா கிருஷ்ணருக்கு தெரியும், மறுநாள் போர் அபிமன்யு பண்ண போறான். இந்த போர்ல அபிமன்யு வந்து இறந்துருவான். ஆனா அது அர்ஜுனனுடைய மகன். ஆனா இந்த நேரத்துல அர்ஜுனன் இங்க இருந்தான் அப்படி சொன்னா, அது வேற மாரி போராக மாறிரும். தர்ம போராக இருக்காது. அதனால அர்ஜுனனை நம்ம பக்கம் இழுத்து கொண்டு போய்
திசை மாற்றி கொண்டு போயிருது மிக நல்லது என்று நினைத்து அர்ச்சுனனை நுண்ணறிவோட இடம் மாற்றி கூட்டு போயிட்டார். அங்கே அந்த அசுரனை கொன்றுவிட்டு வருகிற பொழுது கிருஷ்ணருக்கு தெரிந்து விட்டது அபிமன்யு இறந்து விட்டான் என்று. இதை எப்படி இந்த அர்ச்சுனனை உணர்த்துவது? எப்படி இந்த அர்ச்சுனனுடைய ஆவேசத்தை தடுப்பது? தன் பிள்ளை இறந்து விட்டான் என்று தற்கொலை செய்ய நினைத்து விடுவானே, இவனை அழிக்காமல் காப்பது எப்படி? அப்படி என்ற எண்ணத்தை எல்லாம் கிருஷ்ணர் மனதில் கொண்டு அருமையாக வரும்பொழுது தேர ஒரு இடத்துல நிறுத்தி, அர்ச்சுனா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரனை அழைத்து, ஒரு வயோதிக அந்தணனை போல நீ வா, அக்னியை வளர்த்து விடு, அதில் இறந்து சாகதுக்கு நீ போறது போல போ. ஏன்னு கேட்டா, உனக்கு ஒரே ஒரு மகன், அவன் இறந்துட்டான், அதனால நான் அக்னியில இறக்க போறோம்னு நீ சொல்லு. அந்த நேரத்தில் அர்ச்சுனன் 2 வார்த்தை பேசுவான், அதுக்கு நீ சவாலாக சத்தியமா 2 வார்த்தையை வாங்கின்னு சொல்லிட்டார். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி தேவேந்திரனை வர சொல்லி அந்தணராக ஒருவருக்கு எடுத்து அக்னியை வளர்த்து உள்ளுக்கு போகக்கூடிய நேரத்தில் கிருஷ்ணர், அதோ அர்ச்சுனா, யாரோ ஒரு அந்தணர் பாரு அக்னி பிரவேசம் பண்ண போறார், வா போய் தடுக்கலாம் அப்படின்னு அர்ச்சுனனை கூட்டு போறார். அப்படி கூட்டு போறோன்னே, ஐயா நில்லுங்கள்னார் அர்ச்சுனன். ஏனப்பா அர்ச்சுனா என்னை நிறுத்துகிறாய்? நீங்கள் ஏன் இந்த ஒரு முடிவெடுக்க வந்தீர்கள்? இது தவறு அல்லவா அப்படின்னு கேட்டார். என்ன தவறு? ஆசைக்கு ஒரே ஒரு மகன், இந்த உலகில் அவன் என்னை காப்பான் என்று பாசத்தோடு வளர்த்து வந்தேன். அவனே இறந்து விட்டான். இனி யாருக்காக இந்த உலகத்தில் நான் உயிரை வைத்திருக்க வேண்டும்? யாருக்காக நான் வாழ வேண்டும்? ஆகையினால் நான் அக்னிக்கு நான் இரையாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்தனர் சொன்னார். உடனே அர்ச்சுனன் நீதி சொன்னான். இறந்து விட்ட ஆத்மா புண்ணியம் அடைவதற்காக இந்த பூவுலகிலே காத்திருந்து தான தர்மங்களை செய்து அடுத்த பாவம் வராமலும் அடுத்த பிறப்பு பிறக்காமல் இருப்பதற்கு நீங்கள் தர்ம காரியத்தை செய்யாமல் நீங்களும் போய் தற்கொலை செய்கிறீர்களே ஐயா, இது தவறல்லவா அப்படின்னு அர்ச்சுனன் அந்த அந்தணரை கேட்டான். அந்தணர் சொன்னார், அர்ச்சுனா மிகவும் அருமையாக பேசுகிறாயப்பா, உனக்கு ஒரு மகன் இருந்து அவன் அப்படி இறந்து விட்டால் நீ இதை போல தற்கொலை செய்ய முடிவெடுப்பாயா எடுக்க மாட்டாயான்னு கேட்டார். நிச்சயமாக எடுக்க மாட்டேன் அர்ச்சுனன் சொல்றாரு. நிச்சயமாக தற்கொலை செய்ய முடிவெடுக்க மாட்டேன். என் மகனுடைய ஆன்மா நல்ல வாழ்வதற்காக தான தர்மம் செய்வேன். யார் அளித்தார்களோ அவர்களை பழி வாங்குவேன். அதனால இந்த முடிவு எடுக்க மாட்டேன் அந்தணரினார். அப்படி நீ எடுக்க மாட்டாய் என்றால் அந்த அக்னியில் எனக்கு சத்தியமணி கொடு, நான் இப்பொழுதே சாவை நிறுத்தி விடுகிறேன். உடனே அர்ச்சுனன் பார்த்தார். சரி, உன் உயிரை காப்பதை நான் தர்மம் என கருதுகிறேன். இந்த அக்னி சாட்சியாக என் மகன் இறந்தாலும் நான் தற்கொலை செய்து விட மாட்டேன் அந்தணரே, இது சத்தியம்னா. செய்ய வச்சது யாரு? கிருஷ்ணர். உடனே அந்தணர் மறைந்தார். கிருஷ்ணர் அர்ச்சுனன் வந்துகிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய நாடே இருளடைந்திருந்தது. எல்லாம் பார்த்தான். தன் மகனாகிய அபிமன்யு இறந்து விட்டான். கடினமான வேதனை தாங்க முடியவில்லை. இனிமேல் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படி என்று நினைத்து தீ வளர்த்து நான் சாக போறோம்னு சொல்லி அர்ச்சுனன் இறங்க போனான். அந்த அந்தணர் அங்கிருந்து ஓடி வந்தார். அர்ச்சுனா நில் அப்படின்னா. அந்தணரே, அன்று என்னிடம் அக்னி சாட்சியாக சத்தியம் செய்தாயே, உனக்கு ஞாபகம் இருக்கிறதான்னு கேட்டான். ஆமா, சத்தியம் தவறக்கூடாது, எனக்கு இப்பொழுது உணர்ந்து கொண்டேன். ஆனால் ஒன்று உரைக்கிறேன், என் மகன் அபிமன்யு இறப்பதற்கு யார் காரணமாக இருந்தானோ அவனை வதைத்து விட்டு நான் இந்த உலகத்தில் ஜீவிப்பேன். ஆனால் இன்று சூரியன் அஸ்தமனம் ஆகுவதற்கு முன் அவனை நான் அழிக்கவில்லை என்றால் சத்தியம் தவறினான் என்ற ஒரு சொல்லுக்கு இழிவாகி அக்னியில் பிரவேசம் ஆவேன் என்று சொல்லி அர்ச்சுனன் சவால் விட்டார். அதே மாதிரி மாலைக்குள்ள அந்த போர்ல யாரு காரணமா இருந்தானோ அபிமன்யு இறக்கிறதுக்கு அவனை அழைத்து விட்டார். வெற்றி வாகை சூடினான். இதெல்லாம் சாத்வீக குணமும் சாதுரியத்தன்மையும் உடையவர்களுடைய செயல்கள். இந்த மாதிரி சாதுரியமும் சாத்வீகமும் வரணும்னா மனம் பக்குவம் அடையணும், மனசு அடங்கணும். 1000 பேர்கள் நமக்கு துயரம் கொடுத்தாலும் எதிர்ப்பு கொடுத்தாலும் அறிவுரை சொன்னாலும் நம்முடைய லட்சியத்துக்கு அது இடையூறா இருக்கா, அதை கண்டுகொள்ளாத அளவுக்கு நம்ம மனதை கல்லாக்கிறணும். நாம் எடுத்த லட்சியம் நிறைவேறக்கு என்ன உறுதி உண்டோ அந்த உறுதியிலிருந்து பிறளாத மனதின் உறுதி நமக்கு வேண்டும். அதான் மனதில் உறுதி வேண்டும். பாரதியார் பாட்டு. வாக்கினில் இனிமை வேண்டும், நோக்கினில் தெளிவு வேண்டும் அப்படிலாம் பாடுறாரு பாரதியார். வாக்கில் இனிமை இருக்கணும், நோக்கில் தெளிவு இருக்கணும், நல்ல பார்வையோட பார்க்கணும், கெட்ட அபிப்பிராயத்தோட ஒருத்தரை பார்க்கக்கூடாது. இவன் இப்படி இருக்கானே அப்படிங்கிற நோக்கம் வந்துடக்கூடாது. இவனுக்கு எடுப்பது எப்படான்னு வெறித்து பார்க்கக்கூடாது. அதான் நோக்கினில் தெளிவு வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், மனதிலே உறுதி வேண்டும். இதெல்லாம் பாரதியினுடைய வாக்கு. அதனால மனதை அடக்கி விட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதான் மனதை வென்றவன் மகானாவான். நமக்கு கடவுள் மனத்தை கொடுத்துருக்கான், ஆசைப்பட்ட மனத்தை கொடுத்துருக்கான்.
அதையும் சேர்ந்து அல்லல் படுகிற மனசையும் சேர்த்து குடுத்துட்டான். இந்த அல்லலும் தீரணும், ஆசையும் நிறைவேறணும். அலமோதிக்கிட்டு வாரோம் நம்மல்லாம். அதனால ஆண்டவனை தரிசனம் செய்வதற்கு மனதை உறுதி கொண்டு, மாசற்ற மனமாக நம் மனதை வைத்து, யாராலும் பாதிக்கப்படாத உள்ளம் உறுதி மிகுந்த மனமாக வைத்து, இறைவனிடம் நம்முடைய கோரிக்கையை கொடுத்து, அதை நிறைவேற்றும் வரை விடாப்பிடியான பக்தியும், பரவசத் தன்மையும், தெளிவான உணர்வோடு ஆண்டவன் மீது வைத்திருந்த அன்பை அகலாது காத்து, எத்துயரையும் தடுத்து நிறுத்துகின்ற தூயவனாகிய மாயவனை நம் மனம் நிறைந்த கோயிலுக்குள்ளே நிறைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி, மாசிலா மனமே ஈசன் கோயிலென்று உணர்த்தி வாழ்த்துவோம் வாழ்த்துவோம்.